அதுல 7 பேர் புதைந்து இறந்திருக்கிறார்கள் என்பது உண்மையாகவே வருத்தத்திற்குரிய செய்தி. அவர்களுக்கு இப்ப தமிழக முதல்வர் 5 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு. சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற முதல்வர் இது மாதிரி கஷ்டப்படுகிற ஏழை குடும்பங்கள் திடீரென்று ஒரு பெரிய இழப்பு அந்த குடும்பத்திற்கு நிர்கதியாக இருக்கும்போது சாத்தனூர் அணை முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாம திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இபிஎஸ் சொல்லியிருக்காரு. அரசினுடைய அலட்சிய போக்கு என்பது ரொம்ப தெளிவா தெரியுது. தொலைக்காட்சிகள்ல அதை ஒரு முக்கிய செய்தியாக பிளாஷ் நியூஸா கொடுத்துருக்கணும். அப்படி ஏதாவது வந்துச்சா? நான் அப்படி எதுவுமே பார்க்கல. அப்போ அந்த மக்களும் யாரும் பார்க்கல. திடீரென்று வந்த பெருவெள்ளம் இன்றைக்கு பல உயிர்கள் பலியாகி இருக்கிறது. நான் சொல்றது 3 பகுதிகள் இல்ல, 3 மாவட்டங்கள் தங்களுடைய சொத்துக்களை, உயிர்களை, பொருளாதாரத்தை இழந்து நிர்கதியாக நிற்கிறது. பதில் சொல்ல வேண்டியது ஜனநாயகத்தின் கடமை. அந்த கடமையை கூட பெருசா நினைக்காம பேசக்கூடியவர்களை இழிவுபடுத்துவதுதான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கமாக இருந்தால் தமிழக முதல்வர் என்ற கண்ணியமிக்க பொறுப்பை அவர் களங்கப்படுத்துகிறார். சோறுக்கு செத்தவர்களாங்க, பிச்சை எடுக்கிறவங்களா தமிழக மக்கள்? வெள்ளமழை பாதிப்பு வந்தா எப்படி வடியணும் அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா? பம்பை போன்ற நகரங்களை நீங்க பாருங்க. மும்பையில பாத்தீங்கன்னா 1,80,00,000 பேர் வசிக்கிறாங்க. என்ன அடைமழை பெய்ஞ்சாலும் அடுத்த நாள் அங்க தண்ணி நிக்காது. அந்த அளவுக்கு அந்த டிரைனேஜினுடைய வசதிகள் இருக்கு, வடிகாலுடைய வாய்ப்புகள் அவங்க ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறாங்க. 2026க்கு பிறகு திமுக என்பது ஆட்சி கட்டிலுக்கே வர முடியாத அளவிற்கு அதல பாதாளத்திற்கு செல்வார். பாதுகாப்பு இல்லாத நகரங்களின் பட்டியல்ல சென்னையும் முதலிடத்துக்கு வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கு. திமுக ஆட்சியில மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு நம்ம திமுக ஆட்சியில் தாங்க கிரைம் ரேட் அதிகமா இருக்கு. திமுக ஆட்சியில தாங்க மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறாங்க. மற்றவர்களை மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தண்ணீர் நின்று போட்டோ ஷூட் எடுக்கக்கூடியவர்கள் அல்ல பாஜகவினர். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சௌந்தர்யா பாண்டரங்கன். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல பேசுறதுக்காக பாஜக கட்சியை சேர்ந்த சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். சார், பெஞ்சல் புயல் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல சில பகுதிகளில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த மண் சரிவு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மீட்பு பணியில அரசின் செயல்பாடுகள் போதுமானதா இருந்ததா சார்? பொதுவாக திடீரென்று நடக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுல நாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, ஒரு விஷயத்துல தொடர்ந்து ஒரு இடத்துல தண்ணீர் தேங்குது, தொடர்ந்து ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, அப்படி அந்த இடத்துல முன்னெச்சரிக்கை சரியாக இல்லை அப்படின்னா நம்ம குற்றம் சாட்டலாம். ஆனா திருவண்ணாமலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு மண் சரிஞ்சு வர்றது இது யாருமே முன்னெச்சரிக்கை அப்படின்ற நடவடிக்கை இருக்க முடியாது. கடந்த காலத்துல அப்படி மண் சரிவு இருந்திருந்தா நம்ம சொல்லலாம். மண் சரிவு அங்க இருந்ததாக எனக்கு தெரியல. அப்ப திடீர்னு நடக்கிற ஒரு சம்பவத்துல அந்த காட்சியை பார்க்கும் போதே நமக்கே பதற வைக்குது. கடுமையா அப்படியே அந்த மண்ணோடு சேர்ந்து மழை நீரும் அடித்து கொண்டு வருவதில் தப்பிக்கத்தான் முடியாது. அதுல 7 பேர் புதைந்து இறந்திருக்கிறார்கள் என்பது உண்மையாகவே வருத்தத்திற்குரிய செய்தி. அவர்களுக்கு இப்ப தமிழக முதல்வர் 5 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு. சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிற முதல்வர் இது மாதிரி கஷ்டப்படுகிற ஏழை குடும்பங்கள் திடீரென்று ஒரு பெரிய இழப்பு அந்த குடும்பத்திற்கு நிர்கதியாக இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா அது நியாயமானதாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசு முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்வதுல எனக்கு அது நியாயமா படலை. ஒரு தண்ணீர் தேங்குது, ஒரு பாலம் சரியா அமைக்கப்படலை, அல்லது சாலையில் எப்பொழுது பார்த்தாலும் இந்த இடத்துல கழிவு நீர் தான் நிற்கும், அதையெல்லாம் சரி செய்யலை அப்படின்னா அதை நம்ம நியாயமான குற்றச்சாட்டா சொல்லலாம். ஆனால் இந்த பர்டிகுலரா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த மண்ணரிப்பு சம்பவம் என்பது இது வயநாடு மாதிரி திடீர்னு நடந்த ஒரு பேரிழப்பு. அதற்கு எங்களுடைய கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை அந்த இறந்தவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாத்தனூர் அணை முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாம திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இபிஎஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கு அமைச்சர் துரைமுருகன் நாங்க 5 முறை நாங்க அறிவிப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? கடந்த காலத்தில் அதிமுக என்ன தவறை செய்தது, அதனால் எப்படி சென்னை மக்கள் திடீரென்று பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்று திமுக சொன்னதோ அதே தவறை திமுக செய்திருக்கிறது என்று இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆக ரெண்டுமே நாம் பொதுவாக பார்த்தால் அரசினுடைய அலட்சிய போக்கு என்பது ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும். இது மாதிரி திறந்துவிடக்கூடிய நேரத்தில் ஒரு அரசுக்கு தெரியும் அந்த தண்ணீர் பாதை போகக்கூடிய இடம் எங்க, அங்க மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு முன்னெச்சரிக்கைனா என்னங்க, டிவியில ஒரு செய்தியை போட்டுட்டா போதுமா?
அது மட்டுமே செய்தி இல்லை. இவங்க காரணம் சொல்லுவாங்கல்ல, எவிடன்ஸ் காட்டுவாங்கல்ல. நாங்க செய்தி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு கிராப்பிங்ல போட்டோம், அது பாட்டுக்கு போயிருச்சு. அதான் 5 முறையில நீங்க 100 முறை போட்டாலும் அது பெருசா தெரியாது. ஒரு செய்தியை சொல்லணும்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் மூலியமா, அந்தந்த ஊராட்சிகள் மூலமா, அங்க உள்ள தலைவர்கள் மூலமா, அங்க உள்ள பொதுமக்களுக்கு அங்கங்க இருக்கக்கூடிய அந்த மைக்ல சொல்றது, இதுதான் கடந்த காலத்துல நடந்தது. குறிப்பா இந்த மாதிரியான கரையோரம், தென்பண்ணி ஆறு, இந்த மாதிரி கரையோர பகுதிகளில் எங்கெல்லாம் வெள்ளம் வருமோ அங்க ஒரு அரசு கண்டிப்பா சொல்லியிருக்கணும். இல்ல தொலைக்காட்சிகள்ல அதை ஒரு முக்கிய செய்தியாக பிளாஷ் நியூஸா கொடுத்துருக்கணும். அப்படி ஏதாவது வந்துச்சா? நான் அப்படி எதுவுமே பார்க்கல. அப்போ அந்த மக்களும் யாரும் பார்க்கல. திடீரென்ற வந்த பெருவெள்ளம் இன்றைக்கு பல உயிர்கள் பலியாகி இருக்கிறது, சொத்துக்கள் சேதமாகி இருக்கிறது, விவசாய நிலங்கள் அழிந்து போய் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு 3 மாவட்டங்கள் நிர்கதியாக நிற்கிறது. நான் சொல்றது 3 பகுதிகள் இல்ல, 3 மாவட்டங்கள் தங்களுடைய சொத்துக்களை, உயிர்களை, பொருளாதாரத்தை இழந்து நிர்கதியாக நிற்கிறது. இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் சொல்றாரு, விவசாய நிலத்துக்கு ஒரு ஹெக்டேருக்கு நான் 17,000 கொடுப்பேன் அப்படின்றாரு. இவரு இப்ப சொல்றாரு, 5 வருஷத்திற்கு முன்னால இவர் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவரா இருந்தார். அப்ப என்ன பேசினார் இவரு? அப்ப இவர் சொன்னது என்னன்னா, ஒரு ஹெக்டேருக்கு 30,000 அரசு தர வேண்டும் என்று இதே இபிஎஸ் ஐயாவை பார்த்து அவர் சொன்னாரா இல்லையா? அப்போ இவர் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இபிஎஸ் அவர்களை பார்த்து 30,000 தாங்கன்னு சொல்றாரு. 5 வருஷம் கழிஞ்சா எவ்வளவு விலைவாசி உயரும் தெரியும். இவர் 17,000 தான் தருவாருன்னா இது அயோக்கியத்தனம் இல்லையா? இது மக்களை ஏமாற்றுவது இல்லையா? அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சும்மா போற போக்குல சொல்றது. இவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா, இன்னைக்கு இபிஎஸ் அவர்களோ ஐயா ராமதாஸ் அவர்களோ பேசும் பொழுது இந்த அறிக்கைக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க. அப்படின்னு சொல்றாருல்ல. அப்ப இப்படி சொல்லக்கூடியவர் எதிர்கட்சியா இருக்கும் போது இவர் ஏன் பேசினார்? இவர் அமைதியா இருக்க வேண்டியதானே? இதற்கு பதில் சொல்ல வேண்டும், அதற்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும், இபிஎஸ் அரசு இந்த துரோகம் இழைத்திருக்கிறது பொழுதனைக்கு அறிக்கையா தான் கொடுத்தாரு. இவர் அறிக்கை யாரும் பார்க்கல, ஆனாலும் அறிக்கை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் முதல்வராக இருந்த இபிஎஸ் அவர்கள் இவருடைய அறிக்கைக்கு மரியாதை கொடுத்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொன்னார். சட்டமன்றத்திலையும் பதில் சொன்னாரு, வெளியவும் பதில் சொன்னாங்க. அது சரியா தப்பான்னு 2வது வைங்க, பதில் சொன்னார். ஏனென்றால் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் என்றால் பதில் சொல்ல வேண்டியது ஜனநாயகத்தின் கடமை. அந்த கடமையை கூட பெருசா நினைக்காம பேசக்கூடியவர்களை இழிவுபடுத்துவதுதான் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கமாக இருந்தால், தமிழக முதல்வர் என்ற கண்ணியமிக்க பொறுப்பை அவர் களங்கப்படுத்துகிறார். அதுதான் இந்த விஷயத்தில் நடக்குது. வெள்ள பாதிப்பு என்பது உண்மையாகவே மக்கள் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். விடியா அரசில் அப்படி நீடிக்கிற கண்ணீரோடு மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த ஒரு முன்முயற்சியோ இன்றைய தேதி வரை அவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புக்கான வாழ்விடமோ இல்லை. இன்னும் குறிப்பா சொல்றதா இருந்தா, இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, நாங்க இந்த அரசு எதையும் சந்திக்க தயார், எவ்வளவு மழை வந்தாலும் சந்திக்க தயார். சந்திக்க தயார்னு என்ன செய்வாங்க? அகதிகள் முகாம் மாதிரி ஏதாவது ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் சோறு போடுவாங்க, தயிர் சோறோ சாம்பார் சோறு போடுவாங்க, 4 நாள் பொறுத்து அனுப்பிவிடுவாங்க. அவன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஃப்ரிட்ஜு, டிவி, கட்டில், மெத்த எல்லாம் நனைஞ்சு போய் நடுத்தருவில் நிற்கணும். சோறுக்கு செத்தவர்களாங்க, பிச்சை எடுக்கிறவங்களா தமிழக மக்கள்? வெள்ள மழை பாதிப்பு வந்தா எப்படி வடிகால் வடியணும் அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா? பம்பை போன்ற நகரங்களை நீங்க பாருங்க. மும்பையில பாத்தீங்கன்னா 1,80,00,000 பேர் வசிக்கிறாங்க. என்ன அடைமழை பெஞ்சாலும் அடுத்த நாள் அங்க தண்ணி நிக்காது. அந்த அளவுக்கு அந்த டிரைனேஜினுடைய வசதிகள் இருக்கு, வடிகாலுடைய வாய்ப்புகள் அவங்க ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறாங்க. இங்க என்ன நீங்க பண்ணி தந்தீங்க? ஒவ்வொரு முறையும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போறதா உங்க வசதியா? அந்த திமுக பண்ண அந்த வடிகால் அமைப்பு சரியில்லைங்கிறீங்களா? நான் சரியில்லைன்னு சொல்லுங்க. அவங்களே ஒரு நிலைப்பாட்டா சொன்னாங்களா? 80% பணி முழுமை அடைஞ்சிருச்சு, 90% பணி முழுமை அடைஞ்சிருச்சு, 60% பணி முழுமை அடைஞ்சிருச்சு. மொத்தத்துல எவ்வளவுதான் முழுமை அடைஞ்சிச்சுன்னு அவங்களுக்கே தெரியாது. அமைச்சர்கள்ல இருந்து மேயர் வரைக்கும் மாற்றி மாற்றி பேசி மக்களை கூமுட்டைகளாக ஆக்க ஒட்டுமொத்தமா திட்டம் போட்டு வேலை செய்யறாங்க. ஆனா மக்கள் மடையர்கள் அல்ல, மறுபடியும் அவர்கள் பதில் சொல்வார்கள். 2026 இவர்களுக்கு பதிலடி இருக்கும். அப்போ திமுகவுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு. திமுகவுக்கு சர்க்கிள் இல்லைங்க, அவர்களுக்கு இதுதான் இறுதி. 2026க்கு பிறகு திமுக என்பது ஆட்சி கட்டிலுக்கே வர முடியாத அளவிற்கு அதல பாதாளத்திற்கு செல்வார்கள். சரி, இன்னொரு பக்கம் திருப்பூர்ல நடந்த இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை, இந்த சம்பவத்துல காவல்துறையினோட செயல்பாடு பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? காவல்துறையை பொறுத்த வரைக்குங்க ரொம்ப சிம்பிள். இந்த தமிழகத்துல பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை ஆதரித்து பேசுபவர், அது திமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்தா தட்டி கொடுத்து ஆதரிப்பாங்க. அது வேல்முருகனாக இருந்தாலும் சரி, திரு ஜவாஹிருல்லாவா இருந்தாலும் சரி, அல்லது தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிற எஸ்டிபி கட்சியா இருந்தாலும் சரி, தட்டி கொடுத்து ஆதரிப்பாங்க. ஒரு வழக்கு போட மாட்டாங்க. வழக்கு போடுங்கன்னு எவிடன்ஸோட நாங்க போய் கொடுத்தா கூட வழக்கு போட மாட்டாங்க. முடிஞ்சா நீங்க நீதிமன்றம் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகை. அதே நேரத்துல
சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு சீரழிந்திருக்குன்னா, அதே திருப்பூர்ல கடந்த முறை 4 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த வருடம் 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது திருப்பூர் மட்டுமல்ல, திருப்பூர்ல, கோவையில, எங்கு பார்த்தாலும் தமிழகம் முழுக்க ஒரு பக்கம் கொலைகள், ஒரு பக்கம் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு இல்லாத நகரங்களில் பட்டியல்ல சென்னையும் முதலிடத்துக்கு வந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கு. அதனால தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு சீரழிந்ததற்கு காரணம் காவல்துறையினர் தங்களுடைய கடமையை செய்வதை விட கட்சிக்காரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளையை சிறந்தாழ்த்தி செய்கிறார்களோ என்ற எண்ணம் தான் எங்களுக்கு தோன்றுகிறது. என பார்க்கும்போது வெளிப்படையாக அப்படித்தான் பல விஷயங்கள் தெரியுது. அதனால காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களை சுதந்திரமாக இயங்கிவிட்டால் கண்டிப்பாக காவல்துறையினர் சிறப்பாக செயல்படுவாங்க. தமிழக முதல்வர் சொல்றாருல, ஸ்காட்லாந்து யார்டு மாதிரி தமிழகம் காவல்துறையில் இருக்குன்ட்டு. எப்ப இருக்கும்? இல்லை, இப்போ எப்ப இருக்கும் என்றால் தமிழக முதல்வராக இருந்தா திமுக காரர்களை அரசியல் செய்யுங்கள், அதே நேரத்தில் காவல்துறைக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி காவல்துறை என்ன சட்டம் யாரின் மீது போட வேண்டும் என்று நியாயம் இருக்கிறதோ போடுங்கன்னு உறுதிமொழி கொடுத்தா ஸ்காட்லாந்து யார்டு மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்னவா இருக்கிறது? இன்னைக்கு பெண்கள் பாதிப்புல இருக்கிறாங்க, கற்பழிக்கப்படுகிறார்கள், கூட்டுக்கொலை நடக்கிறது, வன்முறை நடக்கிறது, பாலியல் கொடுமை நடக்குது. திமுக ஆட்சியில மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு நம்ம திமுக ஆட்சியில் தாங்க கிரைம் ரேட் அதிகமா இருக்கு. திமுக ஆட்சியில தாங்க மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில கட்சிக்காரர்களே மிகப்பெரிய கொடுமை செய்யக்கூடியவர்களா மாறி போயிருக்கிறார்கள், கொள்ளையடிக்கக்கூடியவர்களா மாறி போயிருக்கிறாங்க, கனிம வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டை பற்றியும் அக்கறை இல்லை, மாநிலத்தை பற்றியும் அக்கறை இல்லை, மக்களை பற்றியும் அக்கறை இல்லை. இப்படிப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு நாம் மாரடிக்க முடியாது. அதனால இவர்களை தூக்கி எறிவதற்கு தமிழக மக்கள் தயாராக வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி 2025 ஜனவரியிலிருந்து மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்கும். சார், அண்ணாமலை ரிட்டர்ன் வந்ததுல இருந்து டிஎம்கேவா இருக்கட்டும், தாவேக தலைவர் விஜயா இருக்கட்டும், எல்லாரையும் அட்டாக் பண்ற மாதிரி பல விமர்சனங்கள் முன்னாடி வைக்கிறாரு. அப்போ தாவேகாவோட பாஜக கூட்டணி இருக்காதோ? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு 1-2 மாதங்களுக்கு முன்னாலும் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போமே தவிர, இப்ப எங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவது, தனித்து நின்று எங்கள் தலைமையின் கீழே தமிழகத்தின் ஆட்சியை பிடிப்பது எப்படி, இந்த நோக்கத்துல தான் நாங்க செயல்படுறோம். அதே மாதிரி திமுகவை எதிர்க்கிறோம்னா அதுதான் ஆளுங்கட்சி, அது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. அப்போ ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். திரு அண்ணாமலை அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களை பற்றி அவர் பேசுவாருன்னா பெருசா பேச மாட்டாரு, பேசல. ஏன்னா அவரே நிறைய பேசல. அவரே தன்னுடைய கருத்துக்கள் என்ன, சித்தாந்தம் என்ன என்பதை ஒரே ஒரு மேடையில ஒரே ஒரு மணி நேரம் பேசிட்டா அது ஒரு அரசியல் தலைவருக்கான அழகல்ல. அவர் நிறைய பேசணும். அவர் பேசுவதில் கொள்கை முரண் இருக்கா, நகை முரண் இருக்கா, அல்லது செயல் திட்டங்கள் சாத்தியப்படுத்தக்கூடியதா, அதெல்லாம் பார்க்கணும்ல. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுத்து இதுதான் என் கொள்கைன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த கொள்கையை அவர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எத்தனை தவறுகள் நடக்கிறது, எவ்வளவு கோளாறுகள் அதில் இருக்கிறது என்பதை அப்போ சுட்டி காட்டணுமே தவிர, தேவையற்ற முறையில சும்மா எப்பொழுது பார்த்தாலும் விஜய் எல்லாரும் பேசுறாங்க என்பதற்காக அண்ணாமலை அவர்களும் பேச வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு புரிதல் சரியானதில்லை. எங்களை பொறுத்தவரை யாரை நாங்கள் பேசினாலும் அது தேசத்தின் நலனுக்காக, தமிழகத்தில் வளர்ச்சிக்காக பேசுவோமே தவிர, ஒரு தனிநபரை தாக்குவதால் ஒரு தனிநபருக்கு பெருமை கிடைக்கும் அல்லது புகழ் கிடைக்கும் என்ற எந்த நோக்கத்திலும் நாங்கள் பேசுவது கிடையாது. அது பாஜகவின் கொள்கையும் இல்லை. சார், விஜய் ரொம்ப மௌனம் காத்துட்டு இருந்தாரு. அதாவது மாநாடுக்கு அப்புறம் அவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த திருவண்ணாமலை சம்பவத்தை பத்தி நேத்து அவர் ஒரு இரங்கல் அறிக்கையை அறிவிச்சிருக்காரு. விஜயோட அரசியல் நகர்வு சரியா இருக்கா? இரங்கல் அறிக்கை இப்ப நான் கூட தான் சொன்னேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க இரங்கல் அறிக்கை சொல்ல மாட்டீங்களா? ஒரு தலைவராக இருந்தா அறிக்கையை விடுவாரு, இல்லைன்னா நீங்க வருத்தப்படுவீங்க, நாங்க வருத்தப்படுவோம், இல்லை எங்களுடைய முகநூல்ல மற்ற விஷயங்கள்ல வருத்தத்தை பதிவு செய்வோம். இது இயல்பா நடக்கிறது. அதல்ல, அரசியல் களம் என்பது மக்களுக்காக களத்தில் இறங்கி என்ன செய்ய போகிறார். இன்றைக்கு எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் களத்துல இறங்கி நிற்கிறாரு. விழுப்புரத்துல தண்ணீர்ல இறங்கி நிற்கிறாரு, மக்களா நிற்கிறாரு, மக்களுக்கான பல்வேறு உதவி பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அரிசி, பருப்பு, அந்த மக்களுக்கு தேவையானது வீடுகளை நோக்கி போறாரு, மக்கள் சிரமங்களை பார்க்கிறார். அப்படி செய்யணும். நீங்க விஜயை ஒப்பிடும் பொழுது விஜய் ஒரு மேடையில் தோன்றிவிட்டார், பேசிவிட்டார், நடிகர் கையாட்டிட்டார், செல்ஃபி பிடிச்சிட்டாங்க, அது இல்லைங்க. தலைவர் என்றால் களத்தில் இறங்கணும். அப்படி ஒரு நல்ல தலைவராக நேற்றைய தினம் வந்தார், இன்றைய தினம் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக சேவை செய்து கொண்டிருக்கிறார். வெள்ள பாதிப்பில் அந்த மக்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி நிறைய திட்டங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போக இருக்கிறது. குறிப்பா மத்திய அரசனுடைய வீடு கட்டும் திட்டம் உட்பட பல விஷயங்கள்ல அவர்களுக்கு முன்னுரிமை தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்காக முன்னோட்டம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை போயிருக்கிறார். நிச்சயமாக கட்சி நிர்வாகிகள் போவோம், நிறைய அவங்களுக்கான உதவி பொருட்களை தருவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். சரி, ஆனா பார்த்தோம்னா எடப்பாடியே போயிட்டாரு, முதலமைச்சர் இன்னும் களத்துக்கு போல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது பாஜகவோட கட்சியை சேர்ந்த அண்ணாமலை இன்னைக்கு தான் போயிருக்காரு. இது எப்படி சார்
ஏங்க அவர் வந்ததே என்னைக்குங்க வந்தாரு? இந்த நேற்று தாங்க வந்தாரு. கோயம்புத்தூர்ல இருந்தாரு. நேற்று வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் மீட்டிங் நடந்துச்சு. இன்னைக்கு போயிட்டாரு. அவர் வந்ததே எங்க? லண்டன்ல இருந்து வந்த உடனே இருந்த 2 நாட்கள், ஒன்று கோவையில், 2வது தமிழகத்தில் கட்சி நிர்வாக வேலைகள் முடிச்ச கையோட போயிட்டார். இன்னைக்கு ஆன் ஸ்பாட்ல இருக்கிறாரு. ஸோ அதுதான் ஒரு தலைவர் செய்ய முடியும். அதனால் நாங்கள் என்ன சொல்றோம்னா, மற்றவர்களை மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தண்ணீர் நின்று போட்டோ ஷூட் எடுக்கக்கூடியவர்கள் அல்ல பாஜகவினர். களத்தில் இறங்கி நாங்களும் நனைந்தாலும் பரவாயில்லை, அதில் உயிர் இழந்தாலும் பரவாயில்லை, மக்களை காப்பாற்றுவது, அந்த மக்களுக்கு தண்ணீரிலிருந்து உணவுப் பொருட்கள் தருவதிலிருந்து அவர்கள் மீண்டு வரும் வரை அவர்களுக்கான ஒட்டுமொத்த உதவிகளை செய்வதற்கு ஒவ்வொரு பாஜக காரியகர்த்தாக்களும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நாங்கள் களப்போராளிகளாக இருக்கிறோம். இவர்கள் போட்டோஷூட் போராளிகளாக திமுகவினரும் மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்க. சரி, இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை ரொம்ப அழகா எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.